அதிமுகவில் இணைவதற்கு ஓ பன்னீர்செல்வம் விருப்பம் தெரிவித்தும் அதற்கு வாய்ப்பே இல்லை என எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்த நிலையில் இது பழைய கதை என ஓபிஎஸ் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அளித்திருக்கும் அறிவுரை என விரிவாக பார்க்கலாம். இன்றைக்கு திரு டிடிவி தினகரன் அவர்கள் என்னுடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற வேண்டும், அனைத்து இந்திய அன்னார மக்களுக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கு எதிர்முதிருமாக இருந்த டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்திருக்கிறார் ஜனநாயக கூட்டணி. அவர்கள் நினைத்தால், யார் நினைத்தால், திரு டிடிவி தினகரன் அவர்கள் நினைத்தால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி கையில் யார் கையில் இருக்கு? அவர் கையில் இருக்கு. நாங்க இணைய வேண்டும் சொல்லியிருக்கோம். அதுல இருந்து மாறுபட மாட்டார். யார் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை மாறுபட மாட்டார். அவரும் அந்த கருத்தை அங்கே வலியுறுத்த வேண்டும். நானே இணையம் தான் சொல்றேன், அவரை இணையம் சொன்னா இணைஞ்சிடலாம்ல. அந்த வேலையை செய்தால் ஆட்டோமேட்டிக்காக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்துல மாபெரும் வெற்றி அடையும். பொன்னிசாமி சொல்லியிருக்காருல்ல, நான் ரெடி. திரு டிடி தினகரன் அவர்களும் அவருடைய அருமை திரு எடப்பாடி பழனிசாமி ரெடியா கேட்டு. அதாவது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு, திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. அது அவரை தான் கேட்கணும். நீங்க அவரை போய் கேளுங்க சார். இது அடிப்படை நல்லா புரிஞ்சுக்கு. இது பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு, ஒரு பொதுச்சாலை எடுக்கப்பட்ட முடிவு இல்லை. 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி சென்னையிலே அவர்கள் இந்த இயக்கத்திற்கு துரோகம் இழைத்த காரணத்தினால் அந்த சென்னையில் கூட்டப்பட்ட அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. 2500 பேர் சேர்ந்து அவங்களை நீக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சார். பழைய செய்திங்க வாங்க, அதுக்கு பழைய செய்திங்க வாங்க, அதுக்கு பழைய செய்திங்க வாங்க. இது என்னன்னா ஊடுசால் ஓட்டுறாரு. நான் என்ன சொல்றேன், நான் இதை பற்றி கேட்கிறேன். அவர் கேட்கறது யார்கிட்ட கேட்கணும்? நான் சொல்ற கேளுங்க, யார்கிட்ட கேட்கணும்? அவர் எப்படி கேட்கணும்? ஊடகம் மூலமா கேட்பாங்க, இன்னொருத்தர் மூலமா கேட்பாங்க. ஒரு கட்சியில சேர்த்துக்கிற இவர் கட்சியில இவரெல்லாம் ஒருங்கிணைப்பாளர் இருந்திருக்காரு, முதலமைச்சராக இருந்தது. இவர் கட்சியுடைய நிலைப்பாடு தெரியும். இன்னைக்கு இந்த மாதிரி ஊடகத்தில் பேசி தான் அவர் இப்படி ஆயிட்டார். இவர் மட்டும் இல்ல, இவர் கூட பின்னால இருக்காங்க பாருங்க, அவங்களையும் பாதிக்க விடுறாரு. நான் அண்ணன் பன்னீர்செல்வத்தை கேட்டுக்கிறேன், இந்த நாடகம் எல்லாம் வேண்டாம். ஏன் மக்கள் பார்த்து சலிச்சு போயிட்டாங்க. கலைஞர் நடத்தாத நாடகமா? ஏங்க அவர் இன்னைக்கு முதலமைச்சர் செய்யாத நாடகமாங்க, ஒத்திகையாங்க? அவர் காட்டாத படமா? இவர் புதுசா காமிக்க போறாரு.